இந்த நிறைய வீடுகளில் இன்றைக்கி குழந்தைகளுக்கெல்லாம் ஜாதகத்தில் குரு பாதகமான ஸ்தானத்தில் இருந்துட்டாலும் பரவாயில்ல, குருவுடைய திசை நடந்தாலும் சரி, குரு பாதகமான ஸ்தானத்தில் 3, 6, 8, 12 இருந்தாலும் சரி, அல்லது குரு திசை நடந்தாலும் சரி, நிறைய பேர் கஷ்டங்கள் அனுபவிப்பாள். நிறைய பேர் சொல்லுவாள், குரு திசை நல்ல திசை தானேம்பா. 90% குரு திசையில் பாதிக்கப்பட்டவர் தான் அடியனுடைய ஜோதிட சாஸ்திர அனுபவத்தில் பார்த்துருக்கேன் நான் ஜோதிடராக. ஏன்னு சொன்னால், இந்த குரு அப்படிங்கிற குரு சாபம்னு ஒரு சாபம் இருக்குது. இந்த குரு சாபம் எப்படி எதில் வரும்னு சொன்னால், குருனா பிராமணன் மட்டும் குரு கிடையாது, ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்க குரு தான். பசுமாட்டை கொன்னாலும் குரு சாபம் வரும், அதுக்கு கோஷாபம்னு பேர். கஜசாபம்னு ஒரு சாபம் வரும், அந்த கஜசாபம் இருந்தாலும் குரு பாதகமாக இருப்பார். பசுமாட்டை கொன்னாலும் கோஷாபம் இருந்தாலும் குரு பாதகமாக இருப்பார். அதே மாதிரி சர்பசாபம் இருந்தாலும் குரு ஜாதகத்தில் பாதகமாக இருப்பார். பட்சி சாபம் இருந்தாலும் குரு ஜாதகத்தில் பாதகமாக இருப்பார். இது எல்லாமே ரிலேட்டடு. இதே மாதிரி பிராமணனை கொன்னாலும் பிராமணனை இம்சை பண்ணாலும் அந்த குரு சாபம் வரும். இதில் நம்ம கோஷாபம், ஒவ்வொரு சாபத்தை தனித்தனியாக பேசுவோம். கோஷாபம், கோனா பசுமாடு. இன்றைக்கெல்லாம் பார்த்தேன்னா, அந்த காலத்தில் பசுமாடு பார்த்தேன்னா பால் கறப்பா. நமக்கு வந்து இந்து சனாதன தர்மத்தில் பசுமாடு தெய்வத்துக்கு சமானம், ஒரு தாய்க்கு சமானம், கோமாதானே சொல்லுவோம். ஏன்னா அதனுடைய பாலை சாப்பிட்டு தான் ஒரு பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் இல்லைன்னு சொன்னால் அந்த பசுமாட்டு பாலை தான் கொடுப்பா. அப்போ தான் அந்த குழந்தை அந்த பசும்பால் தான் ஜீரணம் ஆகும், வேறு எந்த உணவுமே ஜீரணம் ஆகாது. அப்போ தாய்ப்பாலுக்கு அடுத்தது அந்த பசும்பால் தான். அப்பேற்பட்ட அதனால தான் பசுமாடை கோமாதா தெய்வம்னு சொல்கிறோம், தாய்க்கு சமமாக வச்சு சொல்கிறோம். அப்பேற்பட்ட பசுமாடு பால் தரும் பொழுது 1 ஈத்து 2 ஈத்து 3 ஈத்து 4 ஈத்து வரைக்கும் கண்ணு போட்டு பால் தரும். அது பால் தந்து முடித்த உடனே பால் நின்றுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இந்த பசுமாடை அடிமாட்டு விலைக்கு விற்றுருவா, பணத்துக்கு ஆசைப்பட்டு. எப்படி ஒரு தாய் தந்தையர் வந்து ஒரு நல்ல உடம்புல வயோதிக வரைக்கும் நல்லா சம்பாதிச்சு குழந்தைகளுக்கு கொடுத்ததுக்கப்புறம் குழந்தைகள் அந்த தாய் தந்தையர் வயசான பிறகு இனிமேல் அப்பா அம்மாவை சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லி அவளை கொண்டு முதியோர் இல்லத்தில் விடுற மாதிரி அந்த பசுமாட்டை அடிமாட்டுக்கு விற்றுட்டா அந்த குடும்பத்திற்கு கோஷாபம் வரும். அந்த குடும்பத்தில் அவர்கள் மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைகளும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பம் தரித்திரி நிலைக்கு சென்று பெரும் இன்னலுக்கு ஆளாகும். அதனால் பசுமாடை யாரும் வைக்காதீங்க. பால் கறவை நின்னா கூட பசுமாடை வைத்து அதை பாதுகாக்க வேண்டும்.